मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। இப்ப நீ இதை எடுத்துக்க, அதை என்கிட்ட கூட நான் சாப்பிடணும். வழியில எவ்வளவு பள்ளங்கள் இருக்கு பாத்தியா? ரோடு நல்லா தான் இருக்கு ஹனி, ஆனா நம்ம காரோட டயர் தான் சரியில்லை. இந்த பண்ணி இந்த பாப்கார்ன சாப்பிடு. சிட்டில வாழ்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான்ப்பா. அடடே, ரொம்ப நல்ல விஷயமா போச்சு. நல்ல வேளை அந்த ஆளு தப்பிச்சா, இல்லன்னா தோழி முடிஞ்சிருக்கும். இது சரியான டப்பா காரு. மேடம், நீங்க புது கார் வாங்க முடிவு பண்ணது ரொம்பவே நல்ல முடிவுதான். டயர் கழண்டு போறதுக்கு முன்னாடி நம்ம ஷோரூமுக்கு போறது நல்லது. ஓஹோ, தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க குழந்தைங்களா, நம்ம சேஃபா போய் சேர்ந்துருவோம். என்னது இது? என்ன பண்றது? நம்ம எல்லாரும் சேஃபா வந்துட்டோம். நல்லவேளை யாருக்கும் எந்த காயமும் இல்ல. ஆமா மேடம், எங்களுக்கு எதுவுமே ஆகல. அந்த காரை யாராலையும் காப்பாத்த முடியாது. வெல்கம் டு BMW கார். நம்மள இவரு ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாரு. எதுக்காக உங்களை நல்லா பாத்துக்கிறேன்னு தெரியுமா? எனக்கு கான்பிடென்ட் இருக்கு. இந்த காரை நான் எப்படியாவது உங்களுக்கு வித்துருவேன்னு. நான் ஒரு விஷயத்த சொன்னேன்னா அத நீங்க வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க. வேண்டான்னு சொல்ல மாட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் நான் எதுக்கு அதை திரும்பி உங்ககிட்ட நான் சொல்லணும்? இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். இந்த கார் ஷோரூம நான் வெறும் ஒரே ஒரு நோட்டால மட்டும் தான் உருவாக்குனேன். ரொம்ப பெரிய விஷயம் தான். அது எப்படி ஒரு நோட்ல இந்த கார் ஷோரூம் உருவாக்குனீங்க? இல்ல, இது எங்க அப்பாவோட ஷோரூம் தான். நான் நோட்ல ஒன்னு எழுதினேன், இந்த ஷோரூம் எனக்கு கொடுத்துருங்க, இல்லனா உங்க கடையை நான் முடிச்சிருவேன்னு. அதுக்கப்புறம் இந்த ஷோரூம் என்னோடதா ஆயிடுச்சு. கான்பிடென்ட் இருந்ததுனால இந்த ஷோரூம் இப்போ எனக்கு சொந்தமாயிடுச்சு. இது என்னமோ எனக்கு சரியா படல. இவர் சொல்றது ஓவர் கான்ஃபிடன்ஸ். ரொம்ப நல்ல விஷயம் தான். சரி, எனக்கு ஒரு BMW கார் சீக்கிரமா காட்டுங்க. கண்டிப்பா மேடம். இந்த கார் என்னோட ஷோரூம்ல மட்டும் தான் கிடைக்கும். இவ்வளவு பெரிய கார் பாத்தீங்களா? இந்த கார் பின்னாடி இருந்து நீங்க முன்னாடி போறதுக்கு ஆட்டோ வச்சுதான் நீங்க போயாகணும். பாருங்க பாருங்க பாருங்க, ஃப்ரண்ட் சீட், பேக் சீட், விண்டோ சீட். சீக்கிரமா சொல்லுங்க, என்னால ரிப்பீட் பண்ண முடியாது. மேடம், டிக்கில வரதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும். வேண்டாம் பப்ளுஜி, நீங்க சீக்கிரமா வேற காரை காட்டுங்க. இவ்ளோ பெரிய காரெல்லாம் என்னால மெயின்டைன் பண்ண முடியாது. கவலையே படாம நீங்க வாங்க, உங்களுக்கு அருமையான வேற ஒரு காரை காட்டுறேன். இல்ல, இந்த கார்ல நான் கண்டிப்பா உட்காரவே மாட்டேன். இதுதான் மான்ஸ்டர் ட்ரக். இத நான் தான் டிசைன் பண்ணேன். இதோட பேரு மர்சிடைஸ். இது என்ன பேருங்க? அருமையான பேரு. ஏன்னா இது 6 தடவை ஆஃப் ஆயிருக்கு. ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? அட சூப்பர், இது ஆன் ஆயிடுச்சு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஆனா தயவு செஞ்சு அந்த எல்லோ பட்டனை மட்டும் பிரஸ் பண்ணாதீங்க. இந்த எல்லோ பட்டனை அழுத்த கூடாது.
என்ன பண்ணி வச்சிருக்க பெருசு? சீக்கிரமா ஆஃப் பண்ணு. நான் என் புத்திசாலித்தனத்தையும் டெக்னிக்கல் நாலேஜையும் இங்க யூஸ் பண்ணியே ஆகணும். இங்கி பிங்கி பாங்கி. எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி டப்பா கார் எல்லாம் காட்டுறீங்க? இங்க பாருங்க, எங்களுக்கு காட்டுறதா இருந்தா ஒரு நல்ல காரா சீக்கிரமா காட்டுங்க. அப்படி காட்டலனா உங்க ஷோரூம்ல இருந்து நாங்க இப்பவே கிளம்பிடுறோம். சாரி மேடம், சாரி. இங்க வாங்க, இன்னொரு காரை நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. மழையால கூட இதை துரத்த முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு இதுல ஃபியூச்சர்ஸ் இருக்கு. இதோட ஸ்பீட பார்த்து சில நேரத்துல ஏரோப்ளேன் கூட பயப்படும். நான் உங்களுக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட சொல்றேன். நான் போய் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த ஆளு வேஸ்டான காரை தான் நம்ம காட்டிட்டு இருக்காரு. நம்ம இப்பவே ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். இனிமே வரவங்க கிட்ட இவர் இந்த மாதிரி செய்யவே கூடாது. நீங்க ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடியா தான் இருக்கேன். சரி வாங்க, நம்ம இந்த காரை ஒரு டெஸ்ட் டிரைவ் பண்ணிடலாம். அட என்ன இது, நான் ஃபர்ஸ்ட் கியர் தான் போட்டேன், ஆனா கார் ரிவர்ஸ் கியர்ல போகுது. சரி ரிவர்ஸ் கியர்ல போட்டு பார்க்கலாம், ஒருவேளை அது முன்னாடி போச்சுன்னா. இவ்வளவு ஸ்பீடா போகாதப்பா, வேண்டாம். நீங்க தானே எங்ககிட்ட சொன்னீங்க பிளேன் கூட இந்த காரை பார்த்தா பயப்படுன்னு. ஆனா இப்ப பார்த்தா கொஞ்சம் கூட பயப்படாது. கரெக்டா சொன்ன பண்ணி. இது வரைக்கும் யாராவது பயந்தீங்களா? நிறைய ஃபீச்சர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அடுத்த ஃபீச்சர் என்னன்னு சொல்லுங்க. என் ஷோரூம்ல இருக்க எல்லா காருங்களும் நல்ல காருங்க தான். குண்டு குழியில போனா கூட என் காருங்க ஐஸ் ஸ்கேட்டிங்ல போற மாதிரி நல்லா ஸ்மூத்தா போகும். எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கு. எனக்கும் கான்ஃபிடென்ட் இருக்கு. குண்டு குழியில ஸ்மூத்தா போகுதான்னு பாத்துருவோம். அடே! குண்டு குழியில கூட ரொம்ப ஸ்மூத்தா தான் போகுது. இனி எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட் ஒண்ணு பண்ணிட வேண்டியதுதான். சரி. எனக்கும் பப்ளுஜி மாதிரி கான்ஃபிடென்ட் இருக்கு பண்ணி. இப்ப உங்க காரை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த காருங்க டிரைவர் இல்லாம கூட ஓடும். என் காரை யாராவது நிறுத்துங்க. டிரைவர் இல்லாம ஓடுற கார்ல கொஞ்ச நேரத்துல அதுவாவே நின்னுடும். 3, 2, 1. உங்க கான்பிடென்டால அந்த கார் தான் நாசமா போச்சு.
கான்பிடென்ட்டால நீங்க மோசமான கார்லாம் விக்கிறீங்க. நீங்க உங்க பிசினஸ்க்காக மத்தவங்கள ஏமாத்துறீங்க. நீங்க உங்க லாபத்துக்காக மத்தவங்க உயிரை பணயம் வைக்கிறது நல்லது கிடையாது. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு எங்களுக்கு வாக்கு கொடுங்க, இல்லனா நான் உங்களை இன்னொரு டெஸ்ட் டிரைவுக்கு கூட்டிட்டு போவேன். நான் பண்ண தப்பு எனக்கு புரிஞ்சிடுச்சு. என் வண்டியில ஓவர் ஸ்பீட் இருக்குன்னு நினைச்சு நான் ஓவர் கான்பிடென்ட் ஆயிட்டேன். ஆனா இந்த அணியால எனக்குள்ள இருந்த ஓவர் கான்பிடென்ட் இப்ப சுத்தமா இல்லாம போயிடுச்சு. ஐ அம் சாரி. దేవుడికి నేను థ్యాంక్స్ చెప్పాలి. ఏది ఏవైనా నా పాత కార్ని తీసుకుని ఇక డ్రైవ్ చేయాల్సిందే. உங்களுக்கு ஒரு புது ஆஃபரா? எங்க ஷோரூம் கார உங்களுக்கு நாங்க ஃப்ரீயா தர போறோம். ஓ Bye bye. Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.